இந்த குட்டீஸ்லாம் எப்படி தான் பிளான் பண்ணுவாங்கன்னு தெரியல. நம்ம பிளானையே மாற்றி அவங்க பிளானை நம்மளை அக்செப்ட் பண்ணுற மாதிரி பண்ணி விட்டுருவாங்க. இன்றைக்கி தீக்ஷ் குட்டியோட லஞ்ச் பாக்ஸுக்கு கீரை சாதமும் கருணக்கிழங்கு ஃப்ரையும் தான் கொடுக்கணும். நேத்திக்கே நான் டிசைட் பண்ணி கீரைலாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். அதுவும் நான் என்றைக்கெல்லாம் கரெக்டான ஹெல்த்தியான ஒரு லஞ்சாக டிசைட் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறோன்னு அன்றைக்கி தான் மார்னிங் எந்திரிச்ச உடனே என்ன லஞ்சுன்னு கேட்குறேன். கீரை சாதம் கருணக்கிழங்கு ஃப்ரைன்னு சொன்னதும் போதும், அம்மாம்மா ப்ளீஸ்மா நான் ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் நான் கீரை சாதம் சாப்பிட்டுக்கிறேன், ஆனால் எனக்கு ஸ்கூலுக்கு சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலாவும் கொடுங்கம்மான்னு ப்ளீஸ்மா அப்படின்னு கேட்டுட்டு அவங்க கேட்குறத மீறி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா பாதி பாக்ஸ் தான் காலியாக இருக்கும், மீதி பாக்ஸ் அப்படியே வீட்டுக்கு வரும். அதனால் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நமக்கு ஃபில்ஃபில்லாக இருக்க மாதிரியே ஊட்டி விட்டு அவள் கேட்ட மாதிரியே பன்னீர் பட்டர் மசாலாவும் சப்பாத்தியும் கொடுத்து விட்ட ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி அப்படின்னா அது பன்னீர் பட்டர் மசாலா தான். வீட்டிலேயே ஹெல்த்தியாக டேஸ்டியாக நம்மளே செஞ்சுக்கலாம். மதியத்துக்கு கீரை கடையிலும் கருணக்கிழங்கு ஃப்ரையும் தான் செஞ்சுருந்தேன். மதியம் லஞ்ச் பாக்ஸுக்கு மிஸ் ஆன என்னோட பிளான் கண்டிப்பாக ஈவினிங் மிஸ் ஆகாது. தீக்ஷுக்குட்டி வந்த உடனே சாப்பாடு போட்டு கீரை போட்டு ஊட்டி விட்டுருவேன். தேங்க்யூ.